நம்ம சீசன் 8 பிக் பாஸ் பற்றி தான் பேச போகிறோம். பிக் பாஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இதில் ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் நிறையா வந்துச்சு. ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட சச்சரவுகள், நல்ல நல்ல கேம்ஸ் இந்த வாட்டி சூப்பராக போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ்க்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த கேள்வி இருக்கும், இது ஸ்கிரிப்டடாக நேச்சுரலாக பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே அங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் சரி, இல்லை அது இயல்பாக நடந்தாலும் சரி, இந்த சீசன் 8 உண்மையிலே நல்லா இருக்குன்றது தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளோட கணிப்பு. எஸ்பெஷலி இந்த ஹவுஸ்மேட்ஸோட கேம்ஸ், இந்த பிக் பாஸ் டீமில் இந்த வாட்டிக்கு இருக்கிற டெக்னிக்கல் டீமும் கேம் டீமும் சூப்பரான கேம்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது. அடிதடி வரதுக்கு முன்னாடி, சண்டை வரதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் ப்ராசஸை எவோக் பண்ணுற மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் 8 சூப்பராக போயிட்டுருக்கு. ஆமாம், நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் ஹோஸ்ட் பண்ணுறதும் விஜேஎஸ் ஹோஸ்ட் பண்ணுறதும் கம்பேரிசன் போயிட்டுருக்கு. இந்த ரீசெண்டாக ஒரு நியூஸு நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. இது இப்போதைக்கு நியூஸாக ரூமரான்னு தெரியாது. ஆனால் என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 60% ஆஃப் த க்ரௌட் என்ன சொல்கிறாங்க, சூப்பராக பண்ணுறாரு. 40% ஆஃப் த க்ரௌட் என்ன சொல்கிறாங்க, என்ன தான் விஜேஎஸ் பண்ணாலும் கமல் சாரை மேட்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கமல் சாரை யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் இந்த சீசன் 8 பொறுத்தவரை ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருக்க நல்ல ரேப்பும் சரி, ஆடியன்ஸ் கிட்ட கனெக்டும் சரி, விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கார். விஜய் சேதுபதியோட ஆடியன்ஸ் கனெக்ட் அவரோட ஸ்டைலில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸுங்க, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போது நம்ம கமல் சாரை விஜய் சேதுபதியாக பண்ண சொன்னால் பண்ண முடியாது. அதேமாதிரி விஜய் சேதுபதி சாரை கமல் சார்னு சொன்னால் பண்ண முடியாது. ஆனால் பிக் பாஸ்க்கு என்ன தேவையோ, என்ன கண்டென்ட் தேவையோ, அவர் டாக் பேக்கில் என்ன காதில் விழுதோ அதை அழகாக பேசி சூப்பராக தான் பண்ணிட்டுருக்காரு. இனிஷியலாக கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும் இப்போ 55 நாள் ஆயிடுச்சு, சூப்பராக போயிட்டுருக்காரு. இந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணுறதுக்காக விஜய் டிவி குழுவினர் கமல் சாரை மீட் பண்ணியிருக்காங்க. கமல் சார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இவரை திரும்ப ஹோஸ்ட் பண்ண வைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 40 டேஸ் இருக்கிற பேலன்ஸ் டேஸை கமல் சார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கமல் சாருக்கும் இப்போ தக் லைஃப் படம் எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் அவர் இந்த ஆஃபரை ஒத்துப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். என்னை பொறுத்தவரை கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு சக கலைஞரை அவர் ஒரு டவுன்ஃபால் கொடுக்குற மாதிரி என்றைக்குமே அவர் பண்ணது கிடையாது. ஏன்னா இப்போ திடீர்னு அவர் அடுத்த 40 டேஸ் நான் ஹோஸ்ட் பண்ணணுன்னு வந்தால், விஜய் சேதுபதி சார் இந்த 60 நாள் அவர் பண்ண ஒரு ஹோஸ்ட் அது அவருக்கு ஒரு டவுன்ஃபாலாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஐகான் வராரு, ஓகே என் வேலை முடிஞ்சு, அந்த ஐகானே வந்துட்டார், நான் இவ்வளோ நேரம் சப்ஸ்டியூட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் விஜய் சேதுபதி சார் அப்படி பண்ணல. அவர் இந்த ஷோவை ஓன் பண்ணி பேசிகிட்டு இருக்கார். இந்த சமயத்தில் நம்ம கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார்ன்றது தான் எங்களை மாதிரி ஆட்களான, எங்களை மாதிரி ட்ரூ ஃபேன்ஸ்க்கான ஒரு கணிப்பு. ஆனால் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் சார் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் விஜய் டிவிக்கு டிஆர்பியும் வேணும். கமல் சார் வந்தால் இந்த ஷோ வேறு மாதிரி இருக்கும். பட் ஹவுஸ்மேட்ஸ் நிலைமை யோசித்து பார்த்தா, அவங்க விஜேஎஸ் கிட்ட ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்டாக ஃபன்னாக சூப்பராக போயிட்டுருக்கு. கமல் சார் வந்தால் அவர் கேட்குற பாணியில் இவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது ஆடியன்ஸ்க்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும், இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை எப்படி இவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்தவரை கமல் சார் இது ஒத்துக்க மாட்டார். விஜேஎஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீசன் 8 விஜேஎஸ் பிக் பாஸ் பண்ணி முடித்தா இது ரொம்ப ஆப்டாக இருக்குன்றது எங்களை மாதிரி ஆட்களான ஒரு கருத்து. தொடர்ந்து இந்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம். அடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரூமரா இல்லை உண்மையான நியூஸான்னு சொல்கிறேன். நன்றி மக்களே.